இன்றைக்கு காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய 58வது ஜெயந்தி. இதை முன்னிட்டு இன்றைக்கு உலகம் முழுக்க ஒரு பரபரப்பான சூழ்நிலை. எங்கு பார்த்தாலும் உலக போர் மூண்டு விடுமோ என்கிற அச்சம். அமெரிக்கா ஈரான் போரிலே ஈரானிலே பல கட்டிடங்கள் தரை மட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எங்களை பொறுத்தளவிலே நாம் எப்பொழுதுமே சொல்வது என்ன என்று சொன்னால், எங்கிருந்தாலும் சரி ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் தெரிவதுண்டோ ஜாதி என்பது போல நம்முடைய இரத்தம் என்பது பொதுவானது. எங்கேயும் ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பதுதான் காஞ்சி மகா பெரியவர் உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்து கொள்வார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு விஜயேந்திரனுடைய திருவுருவப்படத்துக்கு முன்பாக மகா பெரியவர் விக்கிரகத்துக்கு முன்பாக வேண்டாம் போர் வேண்டும் அமைதி, நோ வார் வி வாண்ட் பீஸ் என்கிற அந்த கோஷத்தோடு அகல் விளக்கேற்றி இன்னைக்கு பெரியவருடைய உருவப்படத்துக்கு புஷ்பாஞ்சலி செய்து இன்னைக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டோம். இங்கு செய்யப்படுகிற பிரார்த்தனை எப்படியும் உதடுகள் மூலமாக செய்யப்படுகிற பிரார்த்தனை நிறைவேறும் என்பது உண்மை. இந்த போரில்லா புத்தொழுகு அமைதியான சூழ்நிலை உருவாக வேண்டும். எண்ணெய் தட்டுப்பாடு இருக்கக்கூடாது, கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் நிலை வேண்டும். இன்னைக்கு தட்டுப்பாடு இல்லை இருந்தாலும் நமக்கு ஈரானிலே கூட இந்தியாவிற்காக கப்பல், இந்தியாவிற்கு மட்டும் வழிவிட்டு ஒரு கப்பல் வந்திருக்கிற செய்தியை பார்க்கிற போது இந்தியா உலகத்திற்கு அளிக்கும் என்று பாரதி சொன்னது போல இன்றைக்கு இந்திய திருநாடு உலக அளவிலே அற்புதமான நாடாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. நம்மளுடைய பாரத பிரதமர் இந்தியாவின் பெருமையை உலகம் முழுக்க இன்றைக்கு பறைசாட்டி கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக போரில்லாத ஒரு புத்தொலகு உருவாகும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்கிறது. நெல்லை பாலு.